தஞ்சையில் சுமார் 32,000 ஏக்கரில் சம்பா தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காதர் உசேனிடம் கேட்கலாம். காதர் உசேன், தஞ்சையில் சுமார் 32,000 ஏக்கரில் சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதுகுறித்து விவசாயிகள் என்ன பிரதான கோரிக்கையா வைக்கிறாங்க? இந்த நீரில் மூழ்கியுள்ள சம்பா பயிர்களுக்கு அரசு ஏதேனும் மானியம் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா? அதாவது அருணா, தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களுக்கு மேலாக பருவமழை என்பது கனமழையாக பெய்து வந்தது. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை திருவிடைமருதூர், கும்பகோணம், அதே போல திருவையாறு, பூதலூர், ஒரத்தநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் 10 சென்டிமீட்டருக்கு மேல் ஒவ்வொரு நாளும் மழை அளவு பதிவானது. இந்த மழை காரணமாக தொடர்ந்து பாத்தீங்கன்னா 1 மாத பயிர், அதே போல 2 மாத பயிர், அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர் என சுமார் 32,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளதாக அரசு தெரிவித்திருக்கிறது. நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா இந்த காட்டூர் பக்கத்தில் உள்ள ஒரு வயல். இந்த வயல்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர் சாஞ்சிருக்கு. சாஞ்ச நெற்பயிர் தற்பொழுது 2 நாட்கள் தண்ணீர் உள்ளதால் முளைக்க தொடங்கிருச்சு. நம்ம பாக்குறது ஒளிப்பதிவு டேவிட் காமிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில தான் இங்க உள்ள அனைத்து வயல்களுமே இருக்கு. அது பத்தி பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லைன்னா இந்த பகுதி சுற்று வட்டார பகுதி அப்படிதான் இருக்கு. இந்த விவசாயி அவர்கிட்ட கேட்போம். சார், இந்த எந்தெந்த பகுதியெல்லாம் மூழ்கி இருக்கு, என்ன காரணம், என்ன ஏதுன்னு சொல்லுங்க. காட்டூர் இங்க காட்டூர், வாழமூர்கோட்டை, கரம்டார் கோட்டை, செண்பகபுரம், திருநாறுப்பு, தென்கொண்டாறுப்பு, இந்த போன சுத்து வட்டாரங்கள் எல்லா பகுதியும் இந்த வடிகால் ஏறி நொம்பி வழிகிறதாலையும் உடச்சிக்கிட்டு உள்ள தண்ணி வர்றதுனாலையும் கடந்த 2 நாள் பெஞ்ச மழையில பயிர் எல்லாமே முழுகிருக்கு. நடவு நட்ட பயிரும் அறுவடைக்கு தயாரா இருக்கிற பயிர் ரெண்டுமே முழுமையா சேதமடைஞ்சிருக்கு. நாங்க ஏக்கருக்கு 35,000 40,000 செலவு பண்ணியிருக்கோம். அதிகாரிகள் கள ஆய்வு செஞ்சு தகுந்த நடவடிக்கை எடுத்து உரிய இழப்பீடு தரணும். எங்களுக்கு வாய்க்கால வடிகால தூர்வாரி கொடுக்கணும். அதுதான் நாங்க கேட்டுக்கிறோம். உங்க பேர் என்ன, எந்த ஊரு, எவ்வளவு ஏக்கர் சாகுபடி பண்ணீங்க, எவ்வளவு செலவு பண்ணீங்க, இப்ப எப்படி இருக்கு உங்க பேரு? என் பேர் பழனிவேலு சார். சொந்த ஊர் காட்டூர் தான். ஆனா இங்கே தூர் வாராத மெயின் காரணமே தூர் வாராததுனாலதான் இவ்வளவு தண்ணி தேங்கி நின்று இவ்வளவு விவசாயம் ரொம்ப அழிஞ்சுக்கிட்டு போயிடுச்சு. ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 30-35,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு இப்ப இந்த 35,000 ரூபாய் கிடைக்குமா என்னங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு. அதனால அரசாங்கம் இதுக்கு உரிய இழப்பீடும் கொடுக்கணும், தூர் வாரத்துக்கு உள்ள நடவடிக்கையும் எடுக்கணுங்கிறத ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நீங்க எவ்வளவு ஏக்கர் பண்ணீங்க, உங்க வயல் எப்படி இருக்கு, இந்த பகுதியில வேற எந்தெந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு? இந்த லைன்ல தென்னார்ப்பு, தேண்டார்ப்பு, செண்பகபுரம், இந்த லைன்ல ஃபுல்லாவே எல்லாமே தூர்வாராத பணியினால வயல்வெளி எல்லாமே தண்ணி ஏறி இதாவது சேதமாயிருக்கு. நீங்க எத்தனை ஏக்கர் பண்ணீங்க, உங்க வயல் எப்படி இருக்கு? நான் ஒரு 3 ஏக்கர் பண்ணியிருக்கேன். 3 ஏக்கருமே இந்த மாதிரி கருது வர்ற ஸ்டேஜ் பள்ளத்துல எல்லாம் ஃபுல்லா முழுந்தி தான் கிடக்கு. எவ்வளவு செலவு பண்ணீங்க, இப்ப என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? வாய்க்கால் வடிகால் சுத்தம் பண்ணாலே போதுமானது. எல்லா மழையும் அது பாட்டுக்கு வடிஞ்சு போயிடும். வாய்க்கால் தூர் வாராத மெயின் தான், அது காரணம் தான். நீங்க எந்த பகுதி சேர்ந்த விவசாயி, உங்க பயிர் எப்படி இருக்கு? கிராமத்துல சேர்ந்தவங்க சார். மடிகை கிராமமும் இது மாதிரி மூழ்கி விவசாயத்தை மலிஞ்சிருக்கு. பயிர் அறுவடைக்கு இருந்த பயிர் இதே மாதிரி என்னோட 2 ஏக்கரு சுத்தமா சாஞ்சு படுக்கையில் இருக்கு. 38,000 ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க சார். 2 ஏக்கருக்கு 38,000 ரூபாய் செலவாயிருக்கு. இப்ப காப்பாற்ற முடியுமா? தண்ணி வடிஞ்சிட்டா காப்பாற்ற முடியுமா? அந்த பகுதியில் பயிர் பாதிக்கிறதுக்கு என்ன காரணம்? காப்பாற்ற முடியாது சார். பயிர் இது மாதிரி சாஞ்சது காப்பாற்ற முடியாது. அதுக்கு ஏதாவது இழப்பீடு. அது பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை தஞ்சை மாவட்டம், திருவையாறு, செங்கிப்பட்டி, பூதலூர், அதே போல மனையேரிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், அதே போல ஒரத்தநாடு அருகே உள்ள ஒக்கநாடு, கீழையூர், தென்பாதி, குளமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், அம்மாப்பேட்டை அருகே உள்ள ஆர்ச்சுத்திப்பட்டு, செண்பகபுரம், வாழமரக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இதே நிலைமைதான் நீடிக்குது. பயிரை பாத்தீங்கன்னா 1 மாத பயிர், 2 மாத பயிர், அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர் என அனைத்து பயிருமே தற்பொழுது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அரசு கணக்கெடுப்பின்படியே சுமார் 32,000 ஏக்கர்ல நீரில் மூழ்கி உள்ளதாக கணக்கு கொடுத்திருக்காங்க. இந்த தண்ணீர் வடிந்தால்தான் எவ்வளவு பயிரை காப்பாற்ற முடியும் என அவர்கள் சொல்றாங்க. இருந்த பொழுதிலும் இந்த தண்ணீர் வடிந்தாலும் போதிய அளவுக்கு
பயிர் காப்பாற்றப்பட்டாலும் போதிய அளவுக்கு மகசூல் கிடைக்காது. அதே போல தண்ணி ஏறுவதற்கு காரணம் முறையாக வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாராதான். வரக்கூடிய காலங்களிலாவது வடிகால் வாய்க்கால்களை முறையாக தூர்வாரி தண்ணீர் வடிவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அரசு உடனடியாக அனைத்து பகுதிகளிலும் முறையாக தண்ணீர் வடிந்த பிறகு ஆய்வு செய்து அதற்கு உரிய பாதிப்பிற்கு உரிய நிவாரணம் அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு விவசாயிகளும் ஏக்கருக்கு 30,000 35,000 செலவு செய்துள்ள நிலையில் உடனடியாக நிவாரணம் அறிவித்து அதனை வழங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அருணா, வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்பட வேண்டும், விவசாயிகளுக்கு முறையான இழப்பீடுகள் வழங்க வேண்டும் என்று அவர்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி காதர் உசேன்.